நற்பவி 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 குருவே சரணம் போற்றி. ஓம் நம சிவாய. குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அதாவது இந்த ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறது என்பது அண்ணன்டேந்து கற்றுக்கிட்ட ஒரு மிக முக்கியமான, அற்புதமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதாவது என்னுடைய அனுபவத்தில் நான் அண்ணன்ட்ட போய் ஜாதகம் பார்க்கும்போது, அதுக்கு முன்னாலே அவங்களுடைய யூடியூப் சேனல்ல இருந்து இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறது, இந்த மரத்துக்கிட்ட போய் பேசுறது, பழகிறது, அதக்கிட்ட நமக்கு உண்டான விஷயங்களை அந்த மரத்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறது, அங்கே போய் அந்த ஜீவராசிகளுக்கு தினசரி நம்மளால் முடிஞ்ச இந்த பிஸ்கட்டு, இந்த வெல்லம், இந்த ஆரஞ்சு மிட்டாய், இது மாதிரி அந்த ஜீவராசிகளுக்கு கொடுத்துட்டு அந்த மரத்துக்கு தண்ணியும் ஊற்றிட்டு தினசரி இந்த அடியேனும் ஒரு சில நேரங்களில் பண்ணிட்டு தான் இருந்தேன். இடையில அண்ணன்ட்ட போய் நேரடியாக ஜாதகம் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. பார்த்துட்டு அண்ணனுமே இந்த பரிகாரத்தை எனக்கு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நானுமே அதை தினசரி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். எங்கள் ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்துக்கிட்ட தான் போய் தினசரி நான் பேசுவேன், பிஸ்கட்டு குடிப்பேன், இனிப்பு கொடுப்பேன், அதே மாதிரி தண்ணீர் ஊற்றுறது, இது மாதிரி தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அதுலேருந்து கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ திரும்ப அண்ணன்ட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் மறுபடியும் பிரபஞ்சம், இறைவனும், சித்தர்களும், குருமார்களும் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை என்னுடைய உடல் உழைப்பாகவும் கொடுக்குறேன். ஏன்னா உடல் உழைப்பாக கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னையை பொறுத்தளவில் ஜீவராசிகளுக்கு உடல் உழைப்புன்றது பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். என்னாலையும் முடியும். கண்டிப்பாக அதுக்குண்டான நேர் வரும்போது பொருளா உதவியாகவும் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போதைக்கு அண்ணன் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதனால் உடல் உழைப்பு கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். ஏன்னா சொன்ன உடனே நம்ம இதுலலாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அதில் பழகி பார்த்த எனக்கு தான் அதனுடைய அருமை என்னங்கிறது புரியும். ஏன்னா ஒரு நேரத்தில் நான்லாம் இந்த மயில்களுக்கெல்லாம் போய் அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் அந்த உணவளிக்கும் போது அந்த ஜீவராசிகள்லாம் நம்மளை தேடி வந்துச்சு. அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள். எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு காடு ஒன்று இருக்குது. அந்த காட்டுக்கிட்டெல்லாம் போய் இந்த மயில்களுக்கு அரிசி, நெல் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த உயிரினங்கள்லாம், ஜீவராசியெல்லாம் நம்ம வீடு தேடி வந்தப்போ அதெல்லாம் நினச்சா ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாகவே இருக்கு. நமக்கு இன்னும் புல்லரிப்பாக இருக்குது. அப்படி இருக்கும் அந்த ஜீவராசிகள் நம்ம தேடி போய் அதுக்கு உணவளிக்கும் போது அந்த ஜீவராசிகள் நம்மளை நெருங்கி வர்றதை நம்மளே பார்க்க முடியும். நான்லாம் அப்படி உணர்ந்திருக்கேன், பார்த்தும் இருக்கேன். திரும்ப எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. எனக்குமே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் காசு, பணம், சொத்து அதை விட நான் பெருசாக நினைக்கிறது, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நன்மைகளை செஞ்சிடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணங்களும் செயல்களும். எப்போதுமே இறைவன்கிட்ட
அண்ணனை பார்த்து அவங்களுடைய விஷயங்களை பின்பற்றினதுக்கு அப்புறம் இறைவன்கிட்ட இன்னொரு வரையும் மனசார கேட்குற ஒரே விஷயம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கணும், நிறைய நன்மைகளை செய்யணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமும். நற்பவி. நன்றி.